ஹாய் ஒருவன் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா லாஸ்ட் டே 90க்கு 90 இங்கிலீஷ் எடுக்க முடியுமான்னு கேட்டால் ட்ரை பண்ணி எடுக்கலாம். 90க்கு அட்லீஸ்ட் 85+ எடுக்கலாம். ஸோ 1 மார்க்ஸ் நீங்கள் தயவுசெய்து ஒரு 18ஆவது கரெக்டாக ட்ரை பண்ணுங்கள். 20க்கு 20 எடுத்தால் சூப்பராக இருக்கும். ஸோ இதெல்லாம் இந்த ஒரு மினி மெட்டீரியல் இதில் வச்சு நான் சொல்ல போகிறேன் எல்லாமே. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணுங்கள். இது கீழே இந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணி வாட்ஸ்அப் சேனல் லிங்க்கில் வந்து ஜாயின் பண்ணுங்கள் தயவுசெய்து. ஸோ 5 lakhs சப்ஸ்கிரைப் வந்ததுக்கு நீங்கள் மட்டுமே தான் காரணம், வேறு யாரும் காரணம் கிடையாது. நீங்கள் போட்ட எனக்கு இது பிச்சை, நான் அப்படி தான் சொல்லுவேன். ஏன்னா நீங்கள் இல்லைன்னா நான் இல்லைங்க, சரிங்களா? அதனால் ரொம்ப ஓவராக பேசுகிறேன்னு நினைக்காதீங்க. கண்டென்ட்குள்ளே போயிடலாம். ஜஸ்ட்டு நான் அதுக்கு ஒரு தனியாக வீடியோ போடுறேன். இப்போ இங்கிலீஷை பற்றி பார்ப்போம், நாளைக்கு எக்ஸாம். ஸோ சினிம்ஸ் ஆனிம்ஸ் இதெல்லாம் புக் பேக்கில் எங்கெல்லாம் இருக்குதுன்னு பேஜ் நம்பரோடு கொடுத்துருக்காங்க. புக் பேக் இருக்குது, மஸ்ட்டு பார்க்கணும். ஏன்னா கேட்டால் கேட்பாங்க. அதே மாதிரி போயம் அப்ரிசியேஷனு, டேரக்ட் இன்டேரக்டு, ஆக்டிவைஸ் கிராமரு, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா புக் பேக்கில் எங்கே இருக்குன்ட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து சும்மா பார்த்து வச்சுக்கோங்க உங்களுக்கு தேவைன்னா. ஓகே, இப்போது லைன் பை லைனாக பார்த்துடலாம். சினோனிம்ஸ் ஆன்ட்ரிம்ஸ் எல்லாமே பார்த்துடலாம். சினோனிம்ஸ் ஆன்ட்ரிம்ஸ் பொறுத்த வரைக்கும் க்ளோசரி படிக்க சொல்லியிருந்தேன். எதோடது ப்ரோஸோட க்ளோசரி மட்டும் படித்தா போதும், ப்ளஸ் புக் பேக் கொஷின்ஸ் படித்தா போதும். வே டு சக்ஸஸ் கைட் நேற்றே நான் வீடியோவில் போட்டுட்டேன், பிடிஎஃப் 20க்கு 21 மார்க்குன்னு. அந்த பிடிஎஃப் யூஸ் பண்ணி சினோனிம்ஸ் ஆன்ட்ரிம்ஸ் படிச்சுட்டு க்ளோசரி மறக்காமல் படிச்சிருங்க. எல்லாமே எழுதிடலாம். இல்லைனா இது கோ த்ரூ பண்ணுங்கள். இது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்குது, பட் ஆனால் படிச்சிடலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பாருங்கள் ஒவ்வொரு லெசனாக கொடுத்துருக்காங்க, நிறையா இருக்கிற மாதிரி இருக்குது. அடுத்தது நெக்ஸ்ட்டு ஃபாரின் வேர்ட்ஸ் அண்ட் மீனிங்ஸ். இது கேட்பாங்கப்பா, நேற்று நான் சொல்லலை. ஃபாரின் வேர்ட்ஸ் அண்ட் மீனிங்ஸ் வந்து வைவா வாய்ஸ் ஸ்போக்கன் எக்ஸாமினேஷன். ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் படிக்கணும், சரிங்களா? இது வந்து 172 பேஜ் நம்பரில் இருக்குங்கிறாங்க. ஸோ இது எல்லாமே சும்மா நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க, சரிங்களா? இதுலேருந்து கேள்வி வரலாம். ப்ரிஃபிக்ஸ் சஃபிக்ஸ் தெரியும். ப்ரிஃபிக்ஸ்னால் முன்னாடி, சஃபிக்ஸ்னால் பின்னாடி. ஸோ அதை கொண்டு பார்த்து வச்சுக்கோங்க. புக் பேக் பேஜ் நம்பர் 3973 இருக்கிற கொஸ்டின்ஸ் எல்லாம் கொடுத்துருக்குறாங்க. ஓகே, அண்ட் அப்ரிவியேஷன் ஆக்ரோனிம்ஸ் 11th இங்கிலீஷ் புக்கில் இருக்கிற பேஜ் நம்பர் கொடுத்துருக்காங்க. அண்ட் பொதுவாகவே அப்ரிவியேஷனை பொறுத்த வரைக்கும் என்ன கேட்பாங்கன்னே சொல்ல முடியாது. ஸோ இருந்தாலும் எல்லாமே கோ த்ரூ பண்ணுங்கள். இது 10வது வே டு சக்ஸஸ்லேயே நான் கொடுத்துருக்கேன் பாருங்கள். காம்பவுண்ட் வேர்டை பொறுத்த வரைக்கும் இதில் இருக்கிறது ஓகே தான், பட் ஆனால் இதை விட முக்கியம் நம்ம காம்பவுண்ட் வேர்டு ரூல்ஸ். இது வே டு சக்ஸஸில் கரெக்டாக இருக்குது. நவுன்னா என்ன, வேர்ப்னா என்ன, அப்ஜங்க்ட்னா என்ன, அதுக்கப்புறம் ஜெரண்டுனா என்ன. தயவு செய்து அந்த பிடிஎஃப் நான் வேணால் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை தரேன். 20 × 121 மார்க்ஸ் வே டு சக்ஸஸ். அதை பார்த்து படிங்க. சரி, அடுத்தது கிளிப் வேர்டு இதிலே பார்த்துக்கோங்க, தப்பே இல்லை. பிளெண்டட் வேர்டும் இதிலே பார்த்துக்கோங்க, சரிங்களா? அடுத்தது பிளெண்டிங் வேர்ட்ஸ், அதுவும் பார்த்துக்கோங்க. ஸோ இது வந்து வேறு மாதிரி கூட கேட்பாங்க. பிளெண்டிங் வேர்ட்ஸ் அப்படின்னு கேட்டால் பரவாயில்ல, வேறு மாதிரி கூட கேட்பாங்க, சரிங்களா? புக் பேக் பேஜ் நம்பர் 72. ஸோ இது அதாவது இப்படி போட்டு இப்படி கேட்பாங்க. ஃபைபர் ப்ளஸ் டிஷ்யூ, ஃபைபர்ஸ் டிஷ்யூ. ஸோ இதுலேருந்து கன்வெர்ட் பண்ணுற மாதிரி கேட்பாங்க. ஸோ கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இடியம்ஸ் வந்து ஃபஸ்ட்டு 11 மட்டும் பார்த்துக்கோங்க. இதில் அடிஷ்னல் வேண்டாம், சரிங்களா? கொஸ்டின் டேக்லுக்கு இது ரூல்ஸ் ரொம்ப முக்கியம். பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட்னா என்ன, நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட்னா என்ன, ப்ரோனவுன் ஷீ, ப்ரோனவுன் ஹீ, லெட்ஸ், ஷால் வி, இம்பேரட்டிவ்னா வில் யூ. ஸோ இந்த மாதிரி நீங்கள் எல்லாமே தெரிஞ்சு வச்சுக்கிட்டு, இங்கே ஒரு எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. இந்த எக்ஸாம்பிள்ஸை பார்த்தீங்கன்னாலே தெரியும். இது வந்து டாஸ்க் 1. இதை வந்து நீங்கள் வந்து சொல்லி பாருங்கள் அப்படிங்கிறதுக்காக தான் கொடுத்துருக்காங்க. ஐ மீன் நீங்கள் வந்து போட்டு பாருங்கன்னு சொல்கிறதுக்காக கொடுத்துருக்காங்க. புக் பேக்லேயும் இருக்குதுங்க. இது புக் பேக்கில் இருக்கிறது கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணி படிங்க. பட் இது ஓனாக கூட கேட்குறக்கு வாய்ப்பு இருக்குது, சரிங்களா? அடுத்தது ஃப்ரேசல் வெப் பேஜ் நம்பர் 7 இருக்குது உங்கள் புக்கில். ஃப்ரேசல் வெப்ஸ் புக் பேக் 118 போட்டிருக்கு. இங்கே பேஜ் நம்பர் 7 போட்டிருக்கு. ரெண்டுலேயுமே இருக்கும், வேணுமோ பார்த்துக்கோங்க. பட் இந்த கொஷின்ஸும் பார்த்துக்கோங்க, சரிங்களா? ஃப்ரேசல் வெப்ஸ். ஓகே, அடுத்து சிலபிஃபிகேஷன்னா நீங்கள் வந்து ஒரு சிலபிஃபைனா ஃபஸ்ட்டு சேரு அந்த மாதிரி இங்கே கொடுத்துருக்காங்க. இங்கே இதெல்லாம் பார்த்துக்கோங்க. இதே கொஷின்ஸ் தான் கவர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ கொஷின் மாடல் பார்த்துக்கோங்க. இப்போ சிலபிஃபிகேஷன் எங்கே அழுத்தம் ஜாஸ்தியாக இருக்குது. இப்போ ஃபஸ்ட் டிவைடு வந்து இப்படி தான் பிரியும். ரிவர், ஸோ அழுத்தமான இடத்துல நீங்கள் பிரிக்கணும். ரிவர், ஓகேவா? எக்ராஸ், டீச்சர், பியாண்ட், இந்த மாதிரி வந்து இது பண்ணணும். அதுக்கப்புறம் இது வந்து பிரிக்கவே முடியாது. ஃபஸ்ட்டு சேர், இது வந்து பிரிக்கவே முடியாது. மோனோசைலிபிஃபைனா பிரிக்கவே முடியாது. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மோனோசைலிபிஃபை, ஓகேவா?
ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து 3 சைல்ஃபை 4 சைல்ஃபை எல்லாமே பார்த்துக்கோங்க, அது கேட்க வாய்ப்பு இருக்குது. ஸோ ப்ரிப்போர்ஷன்ஸ் என்னெல்லாம் மீனிங்னு கொடுத்துருக்காங்க அது கொஞ்சம் பார்த்துட்டு, ப்ரிப்போர்ஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்கிற புக் பேக் பேஜ் நம்பர் அட்லீஸ்ட் இதையாவது கோத்ரூ பண்ணுங்க கடைசிக்கு. அண்ட் ப்ரிப்போர்ஷன் ஃப்ரேஸ் இதையும் வந்து பார்க்கணும், இதையும் வந்து மீனிங் படிச்சுட்டு புக் பேக் பேஜ் நம்பர் 46 இதையாவது பார்க்கணும், ஏன்னா இதே கேட்க வாய்ப்பு இருக்குது. பொலைட்டிவ் ஆல்டர்னேட்டிவ்ஸ் கேட்குறாங்க, இது படித்தா பிளைண்டுனா விஷுவல் சேலஞ்சு, டெஃப்னா ஹியரிங் இம்பைர்டு இதை மாதிரி தெரிஞ்சு வச்சுக்கணும். அன்குவாலிஃபைடு பார்ஷியலி ப்ரொஃபிஷியன்ட் இந்த மாதிரி தெரிஞ்சு வச்சுக்கணும், இதை கொஞ்சம் படிக்கணும். ரிலேட்டிவ் ப்ரானவுன் ஹூ வந்தால் ஹியூமன் பீயிங் யூஸ்டு ஃபார் ஹியூமன் பீயிங், விச் வந்தால் இஸ் யூஸ்டு ஃபார் திங்ஸ் அண்ட் அனிமல், விச் தட், ஊஸ் வந்தால் டினோட்ஸ் தி பொசசிவ் கேஸ், ஹூம் வந்தால் இஸ் யூஸ்டு ஃபார் பர்சன், வேர் வந்தால் டினோட்ஸ் பிளேஸ். ஸோ இது நீங்கள் மீனிங் தெரிஞ்சுக்கிட்டீங்கனாலே ரிலேட்டிவ் ப்ரானவுன் யூஸ் பண்ண கற்றுக்கலாம். திஸ் இஸ் தி பாய் ஹூ, அது ஒருத்தரை பற்றி தான் நான் சொல்லுது, அதனால் ஹூ. அதே மாதிரி த கேட் விச் இஸ் யூஸ்டு திங்ஸ் அண்ட் அனிமல் அண்ட் திங்ஸுக்கு வந்தாலே விச் தான், இல்லை தட்டு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் தெரிஞ்சு வச்சு இது பண்ணிங்கன்னா ரிலேட்டிவ் ப்ரானவுன் ஈஸி. ஸோ இது ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள், ஆன்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. சிங்குலர் ப்ளூரல் முடிஞ்சால் ஆன் எடுக்கணும், மீடியம்னா மீடியம், அஸ் முடிஞ்சால் லாஸ்ட்டில் ஐன்னு எழுதணும், அலுமினியம்ஸ்னால் அலுமினை, ஓஎன் முடிஞ்சால் ஏன்னு எழுதணும் லாஸ்ட்டில், அந்த மாதிரி. சரிங்களா, ஒவ்வொன்றா பார்த்துட்டு வாங்க. ஸோ இதெல்லாம் ரொம்ப முக்கியம் சிங்குலர் ப்ளூரலில். அடுத்த ஆர்டிகல்ஸை பொறுத்த வரைக்கும் நான் சொல்ல வேண்டியது ஒன்று தான், ஏ அண்ட் த. இது எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க, வே டு சக்ஸஸில் ரெஃபர் பண்ணுங்க, இதில் அவ்வளோ சரியில்லை. பட் வே டு சக்ஸஸில் அந்த மீனிங்கோட தமிழில் கொடுத்துருப்பாங்க, அது கொஞ்சம் பாருங்கள், கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வைக்கிறேன். அடுத்தது அமெரிக்கன் அண்ட் பிரிட்டிஷ் வேர்ட். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதில் இருக்கிறத பார்த்துட்டு சேஞ்ச் ஆஃப் ஆர்டர்ஸ் இதெல்லாம் பார்த்துக்கோங்க, ஓகேவா. சென்டென்ஸ் பேட்டர்ன் இதுவுமே வே டு சக்ஸஸ்னு நேற்றே சொல்லியிருந்தேன். சப்ஜெக்ட்னா ஹெட் ஆஃப் தி சென்டென்ஸ், ஃபஸ்ட்டு வர்றது சப்ஜெக்ட் அப்படிங்கிறாங்க, வேர்ப் ஆக்ஷன் ஆஃப் வேர்டு. ஸோ அந்த வேர்பு அந்த சென்டென்ஸ் வந்து அந்த சென்டென்ஸில் இருக்க ஆக்ஷன் ஆஃப் வேர்டு தான் வேர்ப். காம்ப்ளிமெண்ட்னா யூஸ்ட் ஆஃப்டர் பி வேர்ப்ஸ், அதாவது ஆம், இஸ், ஆர், வாஸ், வேர் அண்ட் இன்ட்ரான்சிட்டிவ் வேர்ப்ஸ் பிகம், டேர்ன், அப்பியர், க்ரோ இந்த மாதிரிலாம் வந்தால் காம்ப்ளிமெண்ட் அப்படிங்கிறாங்க. த ரோஸ் இஸ் பியூட்டிஃபுல், ஸோ இந்த இடத்துல காம்ப்ளிமெண்ட் வருதுங்கிறாங்க. ஆப்ஜெக்ட் அப்படின்னா இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட் இருக்குது, டைரக்ட் ஆப்ஜெக்ட் இருக்குது. ஸோ இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட்னா whom அப்படின்னா, வாட் அப்படின்னா டைரக்ட் ஆப்ஜெக்ட். ஸோ இதை தான் அவங்க மென்ஷன் பண்ணுறாங்க. அர்ஜென்ட் அப்படின்னா மை ஃபாதர், அதாவது இட் ஆன்சர் தி கொஸ்டின் வித் ஹவு, வேர், வென். ஸோ தே ரன் ஃபாஸ்ட். சரிங்களா, ஹீ வென்ட் தேர் எக்ஸ்டர்டே, அதாவது நான் சொல்கிறது புரியுங்களா, ஹவு, வேர், வென் இந்த மாதிரி மீனிங்லாம் வந்துச்சுன்னா அர்ஜென்ட். அதர் பேட்டர்ன்ஸ் அப்படின்னு இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் பார்த்துக்கோங்க. இதை விட வே டு சக்ஸஸ் நல்லா இருந்துச்சு. டெஃபினிஷன் ஆஃப் டைம் ரொம்ப முக்கியம், இது நிறைய பேர் பார்க்குறதில்ல. அட்லீஸ்ட் இந்த புக் பேக் பேஜ் நம்பராவது பாருங்கள், இதே கேட்க வாய்ப்பு இருக்குது. இதுவும் பார்க்கணும், பட் புக் பேக்காவது பார்த்துக்கோங்க. கொலகேஷன்ஸ், ரீட் அண்ட் ரைட், ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் இதுவுமே கேட்குறாங்க சில டைம். ஸோ அதனால் இதையுமே கண்டு வச்சுக்கோங்க. கொலகேஷன்ஸ்னால் ரெண்டுமே கொலாபரேட் பண்ணுறது தான். பார்ட் அண்ட் பார்சல், ஹார்ட் அண்ட் ஃபாஸ்ட், அந்த மாதிரி புரியுதா. டூஸ் அண்ட் டோன்ட்ஸ், பிரெட் அண்ட் பட்டர், டூ ஆர் டை அந்த மாதிரி இணைக்கிறது தான். சரிங்களா. கன்ஜெக்ஷன்ஸ் அப்படின்னா நீங்கள் ஏதோ ஒரு லிங்கஸ் போட்டு இணைக்கிறது தான் கன்ஜெக்ஷன்ஸ். ஸோ இது வந்து ஒரு பார்ட்டாக இருக்கும். நீங்கள் வே டு சிக்ஸில் பாருங்கள். ஹோமோஃபோன்ஸ் ஈஸி தான், அது எல்லோரும் எழுதிடுவீங்க. அதே மாதிரி அதோட எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க, பார்த்துக்கோங்க. மாடல் ஆக்சிலரி கண்டிப்பாக செமி மாடல் அந்த 5 மார்க்கில் கேட்பாங்க, தயவுசெய்து பார்த்துக்கோங்க. புக் எக்ஸைஸ் பார்த்துட்டு வந்தாலே போதும். 2 டாஸ்க் இருக்குது, 2 டாஸ்க்குமே பாருங்கள். சரி, அவ்வளோதான். 21 மார்க்ஸ் முடிஞ்சு. இப்போ நம்ம வந்து பார்ட் பி கொண்டு 2 மார்க். போயம் அப்ரிசியேஷன் 4 இருக்குது, ஓகேவா. 6 லெசன் இருக்குது. நீங்கள் 4 லெசன் படித்தா போதும். சரிங்களா. நான் என்ன சொல்கிறேன்னா, கேஸ்டில் படிங்க, பாருங்கள், ஒரு லைன் எழுதுனா போதும். சரிங்களா. அடுத்தது அவர் கேஸ்டினட்ரி படிங்க. அதுக்கப்புறம் எது உனக்கு 4 பிடிச்சிருக்கோ அந்த 4 படி. இல்லை 6 லெசன் படிக்கணும்னு தோணுதோ 6 லெசன் படி. இதில் என்கிட்ட இம்பார்ட்டன்ட் கேட்காதீங்க. அதிகமாக போயமோடது எப்படி கேட்பாங்கன்னா, இப்படி தான் கேட்பாங்க. வை டஸ் தி போயட் அட்வைஸ் இந்த மாதிரி கேட்பாங்க. அப்புறம் வந்து யாருக்கு பாருங்கள், வாட் இஸ் மீன் பை லிட்டில் ரிமைன்ஸ் அப்படின்னு கேட்பாங்க. ஹூ டஸ் உலிசஸ் அப்படின்னு கேட்பாங்க. வாட் டஸ், இது எல்லாமே இம்பார்ட்டன்ட் தான். ஸோ யாருக்கு அப்படின்னு கேட்பாங்க. சரிங்களா. ஸோ வாட் ரெஃபர்ஸ் இன் திஸ் லைன். ஸோ என்ன ரெஃபர் ஆகிருக்கு இந்த லைனில், அந்த மாதிரி கேட்பாங்க. அந்த மாதிரி கொஷின்ஸ் எல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ போயமோடது எனக்கு தெரிஞ்ச லெசன் வைஸ் நீங்கள் ஒரு 4 லெசனாவது படிச்சிருங்க, ஓகேவா.
whom refers to அப்படின்னு கேட்பாங்க. லிட்ரஸி டிவைசஸ், அதாவது ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சு, சிமிலி, மெட்டாஃபர், அதெல்லாம். சிமிலினா ஆஸ் லைக் ஆஸ் வந்தாலே சிமிலி. ஏதாவது சென்டென்ஸில் ஆஸ் லைக் ஆஸ் அப்படின்னு வந்தாலே சிமிலின்னு எழுதி விட்ருங்க. ஸோ வந்தால் கூட இல்லை, ஸோ இல்லை, ஆஸ் லைக் ஆஸ் வந்தால், சாரி. மெட்டாஃபர் வந்து பார்த்திங்கன்னா உருவகம், அவர் ஒரு மெழுகுவத்தி, தன்னை அழித்த பிறகும் ஒளி தருபவர், இந்த மாதிரி ஒரு மீனிங்காக வந்துச்சுன்னா பாருங்கள். ஆல் தி வேர்ல்ட் ஹஸ் சேஞ்ச், சீக்கிங் தி பபிள் ரிப்பிட்டேஷன். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து அந்த சென்டென்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு மீனிங் வந்துன்னா தன்னை அழிப்பதற்கும் ஒளி தருபவர் அப்படின்னு அந்த மீனிங் வந்தால் மெட்டாஃபர். பர்சன், சரிங்களா? அதுவுமே பார்த்துக்கோங்க. பர்சனிஃபிகேஷன் உயிரற்ற ஒரு பொருளை உயிருள்ள மனிதர்களோடு ஒப்பிடுவது. ஸோ அது பார்த்துக்கோங்க. இதில் உயிரற்ற பொருள் இது. அவர் வன்னி எனிமி வாஸ் கோல்டு அப்படிங்கிறாங்க. அது கோல்டுங்கிற பொருள். ஸோ அதை தான் பர்சனிஃபிகேஷன் மீன் பண்ணுறாங்க. அலிட்ரேஷன் எழுதிடுவீங்க, ரைமிங் வேர்டும் எழுதிடுவீங்க. இதில் நான் வந்து சொல்கிறேன் பாருங்கள், டிரான்ஸ்ஃபர்ட் எபித்தெட் அது மட்டும் பாருங்கள், சரிங்களா? அடைமொழி, பட்டப்பெயர் ஏதாவது இருந்தால் அண்ட் எபித்தெட் இலக்கணம் படி தான் விவரிக்க வந்த ஒருவர் பொருளை விடுவித்து வேறொன்று குவாலிஃபை செய்வது. ஸோ இது எல்லா மீனிங் வந்தால் எபித்தெட், அதாவது ட்ரான்ஸ்ஃபர் எபித்தெட் அப்படிங்கிறாங்க. பிரிங்கிங் சேஞ்சஸ் இன்டு வேர்ல்டு ரெஸ்டிங் சேஞ்சஸ். ஸோ இதில் இது ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது பாருங்கள், அதுதான் ட்ரான்ஸ்ஃபர் எபித்தெட். கொஞ்சம் மீனிங் புரிஞ்சுக்கிட்டு அது பண்ணுங்கள் கேட்பாங்க. அடுத்து ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் சென்டென்ஸ், கிராமரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கிராமர் கேட்டிருந்தீங்க. ரொம்ப சிம்பிளான சொல்கிற பாருங்க. இஃப், ஹேடு, வேறு, இது முன்னாடி யூஸ் பண்ணுறது நல்லா பார்த்துக்கோங்க. இந்த கொஸ்டின்ஸ் மட்டுமே பாருங்கள், உங்களுக்கு ஈஸியாக புரியும், சரிங்களா? இன்வர்ஷன் இஃப், இது வந்து ஏன் அப்படின்னா இப் ப்ளஸ் டோன்ட்னா அன்லெஸ் வரும், இப்போ டெஸ்ட்னா அன்லெஸ் வரும். இந்த மாதிரி நீங்கள் வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு. இது கேட்க மாட்டாங்க, கேட்டால் ஈஸி தான். சிந்து would not have won the world championship unless she had single minded devotion. ஸோ அந்த அன்லெஸ்ஸை தூக்கிட்டு ஹிஃபை போடணும், அவ்வளோதான், வேறு மேட்ரே கிடையாது. அன்லெஸ்ஸை தூக்கி ஹிஃபை போட வேண்டியது. இந்த மாதிரி கேட்குறது ரேர் தான், பார்த்துக்கோங்க. ஸோ இது எப்படிங்கிறது சிம்பிள் காம்பவுண்ட்ஸ் விட்டுருங்க, சரிங்களா? அடுத்து ஆக்டிவ் வாய்ஸ், பேசிவ் வாய்ஸ். ஸோ ஆக்டிவ் வாய்ஸ், பேசிவ் வாய்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து சேஞ்சஸ் இருக்கணும். இந்த டென்ஸ் சேஞ்சஸ் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப முக்கியம். இது கொஞ்சம் பார்த்துக்கிட்டு, இது ரொம்ப முக்கியம். ஐ வந்தால் மீ, சரிங்களா? சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட், பி அஸ், யூ வந்தால் யூ தான், ஹீ வந்தால் ஹிம்னு வரும், ஷீ வந்தால் ஹர் வரும். எது ஆக்டிவ் வாய்ஸ், பேசிவ் வாய்ஸ் எப்படி சேஞ்ச் பண்ணாலும் அது சேஞ்ச் ஆகணும்னு கொடுத்துருக்காங்க. பேஜ் நம்பர் 76 இருக்கிற கொஸ்டின்ஸு ரொம்ப ஈஸி. இந்த கொஸ்டின் மார்க் வரது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், அது கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. த கவர்னர் இனாகிரேஷன் தி எக்ஸிபிஷன் அட் 10 o'clock. நீங்கள் என்ன பண்ணுறேன்னா சப்ஜெக்ட் சப்ஜெக்டையும் மாற்றணும், அதுதான் மேட்டர். ஸோ அப்போ த எக்ஸிபிஷன் வாஸ் இனாகிரேட்டட், ஆக்டிவில் கொடுத்து சேஞ்சுன்ட்டு பேசிவ் அவனே கொடுத்துட்டான். அப்போ பேசிவ்னா வாசு பை வந்தாலே பேசிவ், இப்போ வாசு பை வரலன்னா ஆக்டிவ். இதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சலாம். த எக்ஸிபிஷன் வாஸ் இனாகிரேட்டட் பை தி கவர்னர் at 10 o'clock, அவ்வளோதான், சரிங்களா? சரி, இது நீங்கள் த க்ரௌட் எக்ஸ்பெக்டட் த லீடர் டு அரைவ் ஏர்லி இன் த மார்னிங், சரிங்களா? த லீடர் வாஸ் எக்ஸ்பெக்டட் டு அரைவ் இன் தி ஏர்லி இன் த மார்னிங். இது பாருங்கள், ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஹூ தாட் ஹர் கம்ப்யூட்டர் சயின்ஸ், பை ஹூம் ஷி வாஸ் ஸ்டார்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ். நீங்கள் வந்து கொஸ்டின் மார்க் வரது கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. மீதியெல்லாம் ஈஸி தான், நீங்களே பார்த்துக்கிட்டா. டாஸ்க் 2 ஆக்டிவ் வாய்ஸ், இதுவுமே பாருங்கள். இந்த எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் பார்த்தீங்கனாலே எழுதிடலாம். கம்பைன் சென்டென்ஸ் யூஸ் தோ, இது ரொம்ப ஈஸி, கேட்க மாட்டாங்க, கேட்டால் ஜாலி தான். பட்டு அடிச்சுட்டு தோ போடணும் ஃபஸ்ட்டு எடுத்தணும், அவ்வளோதான், முடிஞ்சு, சரிங்களா? அதே மாதிரி இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தோ போட்டு எழுதணும். எதுவுமே இல்லைனாலும் தோ போட்டு எழுதணும். அங்கே கரெக்டாக அந்த கமா போடணும், எ லாட் அப்படின்னு, சரிங்களா? இங்கே பாருங்கள், 8 தூக்கிடணும், சரிங்களா? அடுத்தது தோ ராஜு அப்படிங்கிறத எழுதியிருக்காங்க. இன்ஸ்பைட் ஆஃப் பீயிங் 60 years old he walks fast. அந்த இன்ஸ்பைட்டை தூக்கிட்டு தோ he is 60 years old he walks fast, அவ்வளோதான். ஸோ தோ முன்னாடி சேர்த்துக்கணும், நடுவில் பட் இருந்தால் தூக்கணும், 8 இருந்தால் தூக்கணும், அந்த மாதிரி, சரிங்களா? போயம் இஆர்சி பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒன்று தான் பண்ணணும். இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுதான் வந்து கீ பாயிண்ட்ஸ். என்கிட்ட கேட்டிங்க இஆர்சி கண்டுபிடிக்கிறேன், இது வந்து கீ பாயிண்ட்ஸ். எக்ஸ்ப்ளனேஷன் வந்து இதுதான், என்ன போயமோட அப்ரிசியேஷன் வந்தாலும் இந்த எக்ஸ்ப்ளனேஷன் எழுதுங்க. அதே மாதிரி கேஸ்லேட்டருக்கு இதுதான் கீ பாயிண்ட்ஸ். இது ஏதாவது கண்ணில் பட்டுதுன்னா, அந்த லைனில் கண்ணில் பட்டுதுன்னா, இதுதான் வந்து உங்களுக்கு இந்த போயம், இந்த ஆத்தர் பேருன்னு ஞாபகம். ஏன்னா போயம் பேரும் ஆத்தர் பேர் எழுதுனா 2 மார்க். ஸோ ரெஃபரன்ஸ், கான்டாக்ட், எக்ஸ்ப்ளனேஷன் அப்படி எழுதுங்க, சரிங்களா? எக்ஸ்ப்ளனேஷன் எல்லாத்துக்குமே இது எழுதுங்க, என்ன கொஸ்டின் வந்தாலும் இது எழுதுங்க இந்த லெசனில். ஸோ லெசன் வைஸ் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க, பார்த்துக்கோங்க. அடுத்தது ப்ரோஸ் கொஸ்டின் ஆன்சர் 4 லெசனோடு படிச்சுக்கோங்க, எல்லாமே படிங்க, தப்பே கிடையாது. ட்ரூ ஜென்டில்மேன் ஆஃப் ஃப்ரம் படிங்க, நைஸ் கப் ஆஃப் டீ படிங்க. அதுக்கப்புறம் செலிப்ரேஷன் ஆஃப் பீயிங் அலைவ் படிங்க, அது கொஞ்சம் நிறையா இருக்குது வேணால் விட்டுருங்க. சுமித் படிங்க, அதுங்களாம் கம்மியாக தான் இருக்குது. ஆன் த ரூல் ஆஃப் ரோடு கம்மியாக தான் படிச்சுக்கோங்க. ஒரு 4 லெசன் கம்மியாக இருக்கிறத பார்த்து படிச்சுக்கோங்க, போதும். ஒரு லைனாக கொடுத்துருக்காங்க, கொஞ்சம் எலாபரேட் பண்ணி ஒரு 3 பாயிண்ட் எழுதுங்க, சரிங்களா? டீட்டெயில் படிக்கிறது வச்சு. டயலாக் ரைட்டிங் பார்க்க வேண்டாம் அப்படின்னு தான் சொல்லுவேன், நிறைய கிராமர் மிஸ்டேக்ஸ் வரும் டயலாக் ரைட்டிங்கில்.
ஸோ கண்டிப்பாக டைலாக் ரைட்டிங் அது கொஞ்சம் இதுதான். எக்ஸ்பேன்ஷன் ஆஃப் ஹெட்லைன்ஸ் பாருங்கள் சரிங்களா. எக்ஸ்பேன்ஷன் ஆஃப் ஹெட்லைன்ஸ் நீங்கள் வந்து ரொம்ப முக்கியம். எப்படி எழுதுங்கிறது வே டு சக்ஸஸில் இருக்குது, அது பார்த்துக்கோங்க. அதுபடி பண்ணலாம். இப்போ PM to visit சென்னை, இது இந்தியன் பிரைம் மினிஸ்டர் வில் விசிட் சீனா இன் அப்படிங்கிறது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீ லேப்டாப்ஸ் இஷ்யூ டு தி ஸ்டூடெண்ட்ஸ், ஃப்ரீ லேப்டாப் ஆர் இஷ்யூ டு ஸ்டூடெண்ட்ஸ் ஆஃப் தமிழ்நாடு இன் ஸ்கூல்ஸ். கொஞ்சம் எலாபரேட் பண்ணி எழுதணும், டேட்டு டைம் போடணும். ஸோ இது நான் தெளிவாக வே டு சக்ஸஸில் இருக்குது பார்த்துக்கோங்க. டிஸ்கிரைபிங் ப்ராசஸ், இதில் வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் இன்ட்டு பேக்கிங் ஐட்டம்னு இப்படி க்ளீனிங் ஏதாவது க்ளீன் பண்ணி சொல்லி கேட்டாங்க. இப்படி குக் பண்ணுறது சேலட் பண்ணுறதுனா இந்த வேர்ட்ஸ் எல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். ஒருவேளை அது உங்களுக்கு படிக்கிறக்கு ஒரு மாதிரி இருந்தால் நீங்கள் இதை ஞாபகம் வச்சுக்கணும். ஆப்பிள் ஜூஸ் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு கேட்டிருப்பாங்க. ஒரு சிம்பிளான வேர்ட்ஸு ஒரு 6 பாயிண்ட் எழுதணும், அவ்வளோதான். இன்ஸ்டாலிங் கம்ப்யூட்டர், ரவா கேசரி பண்ணுறது எப்படி. ஸோ பர்த்டே பார்ட்டி அது கேட்க மாட்டாங்க. ஸோ நீங்கள் டிமாண்ட் ஃப்ரம் ஏ பேங்க் அதை கேட்க மாட்டாங்க. ஆப்பிள் ஜூஸ் பண்ணுறது எப்படி, லெமன் அவுட் பண்ணுறது எப்படி, டீ வைக்கிறது எப்படி, இதெல்லாம் இதை வச்சே நம்ம எழுதிடலாம் சரிங்களா. நேற்று நான் கொடுத்த பிடிஎஃப்லேயே இருக்குது, அது பார்த்துக்கோங்க. வேர்ப் அண்ட் நான் வேர்பல் ப்ரெசன்டேஷன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பை சார்ட் பார் சார்ட்டோடது, அது நீங்கள் எழுதுவீங்க, அதை வச்சு ஆன்சர்ஸ் எழுதுவீங்க. ப்ராவப்ஸ் வந்து இந்த ப்ராவப்ஸ் எல்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. இதே கேட்கக்கூட வாய்ப்பு இருக்குது. நீங்கள் வந்து புக் பேக்கோடது இருக்குது, புக்கினோடது இருக்குது, எல்லாமே பாருங்கள். நோட்டீஸ் ரைட்டிங் வராது, இருந்தாலும் ஒரு வாட்டி அந்த ஃபார்மேட் பார்த்து வச்சுக்கோங்க. இமெயில் ரைட்டிங்கும் ஃபார்மேட் பார்த்து வச்சுக்கோங்க, அவ்வளோதான். அடுத்து போயம் பேராகிராஃப் இதெல்லாம் கீவேர்டு. இந்த இவ்வளோ தான் எழுதுனாலும் மார்க் போட மாட்டாங்க. நீங்கள் போயம் பேராகிராஃபோ இல்லை ப்ரோஸ் பேராகிராஃபோ சப்ளிமெண்ட்ரி எழுதும்போது டைட்டில் தீம் ஆத்தர் நேம், தீம், இந்த மூணுமே எழுதி பாக்ஸ் பண்ணி ஒரு இன்ட்ரடக்ஷன் மாதிரி எழுதி நீங்கள் வந்து ஒரு 15 லைன் நீங்கள் வந்து பேராகிராஃபாக எழுதி விடாமல் பேராகிராஃப் மாதிரி எழுதி கீழே அந்த மாரல் எழுதினா மட்டும்தான் உங்களுக்கு நல்ல மார்க் கிடைக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பேராகிராஃப் கரெக்டாகணும் அப்படின்னாலே 1 மார்க் கரெக்டாகணும். 21 மார்க்ஸ் ஒருத்தர் கரெக்டாச்சுனாலே பேராகிராஃப்க்கு 5 மார்க் போடுறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுதான் முக்கியம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியம் இந்த கீ ஆன்சர்லாம் ஞாபகம், இதை வச்சு நம்ம பில்டப் பண்ணி எழுதிக்க வேண்டியதுதான். ஸோ என்னெல்லாம் போயம் பேராகிராஃப் படிக்கணும், அந்த கேஸ்டில் படிக்கணும், ஆல் தி வேர்ல்டு ஸ்டேஜ் படிக்கணும், உலிசஸ் படிக்கணும். என்ன கேட்டால் இது மூணுமே நல்லா படிச்சுக்கோங்க. எக்ஸ்ட்ராவாக இன்சிடென்ட் ஆஃப் தி ஃப்ரெஞ்ச் கேம்பும் பார்த்துக்கோங்க. ப்ரோஸ் பேராகிராஃப் வந்து என்ன படிக்கணும், 2 ஜென்டில்மேன் ஆஃப் வெரோனா, நைஸ் கப் ஆஃப் டீ படிச்சுக்கோங்க, சுமித் படிச்சுக்கோங்க, இல்லைனா ஆன் தி ரூல் ஆஃப் ரோட் படிச்சுக்கோங்க. ஸோ ஏதோ ஒரு 3 ஓகேவா, நான் சொன்னதில் ஏதோ ஒரு 3. அது சப்ளிமெண்ட்ரி பொறுத்த வரைக்கும் லைஃப் ஆஃப் பை படிச்சுக்கோங்க, ஹவர் ஆஃப் ட்ரூத், மிட் நைட் விசிட்டர் படிச்சுக்கோங்க, அண்ட் ரிமெம்பர் சீசர் படிச்சுக்கோங்க, ஆல் சம்மர் இன் டே படிச்சுக்கோங்க. ஸோ இந்த 4 கதையும் தெரிஞ்சு வச்சா போதும். அட்லீஸ்ட் ஒரு 3 கதை நான் சொன்னதில், ஓகேவா. ஸ்லோகன் ரைட்டிங் பொறுத்த வரைக்கும் இதுதான், அது கேட்க மாட்டாங்க வாய்ப்பில்லை. லெட்டர் ரைட்டிங் ஃபார்மேட் நேற்றே சொல்லிட்டேன். ஸோ இதுதான் வந்து ஃபார்மேட்டுக்கே 3 மார்க் கிடைக்கும். ஸோ இது வந்து ஃபார்மல் அஃபிஷியல் லெட்டர், இது பிரின்சிபலுக்கு எழுதுறது, லீவ் லெட்டர் எழுதுறது அந்த மாதிரி. ஸோ அதே மாதிரி ஃபார்மேட் ஃபார் பர்சனல் லெட்டர், பர்சனல்னால் இன்ஃபார்மல் லெட்டர்னு சொல்லுவாங்க, ஃப்ரெண்டுக்கு எழுதுறது அந்த மாதிரி. ஸோ அதுக்கு வந்து இதுதான் ஃபார்மேட் சரிங்களா. ஸோ அடுத்தது ஃபார்மல் லெட்டர் ஃபார்மேட் பாருங்கள், ஹெட் மாஸ்டருக்கு எழுதுற மாதிரி கொடுத்துருக்காங்களா, அதை ஒரு டைம் பார்த்துக்கோங்க. அவங்க எதிர்பார்க்கறதா இந்த கிராமட்டிக்கல் மிஸ்டேக் எல்லாமே இந்த மாதிரி தான். அட்லீஸ்ட் இதையாவது படிச்சுட்டு போங்க, மார்க் வருதான்னு பார்க்கலாம். இன்ஃபார்மல் லெட்டருக்கு ஒரு ஃப்ரெண்டுக்கு எழுதுற மாதிரி எலாபரேட்டாக இங்கே எழுதணும், கிராண்ட் மார்க் எழுதணும், எலாபரேட்டாக எழுதணும். ஸோ ஒரு 2-3 லைன், இது மினிமிட் இல்லைனாலும் 2 லைன் தான் இருக்குது. ஒன்றுமே படிக்க முடியாதவங்க இதை மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க. படிக்க முடிஞ்சவங்க இன்னொரு 4 லைன் சேர்த்து எழுதணும். அடுத்தது பயோடேட்டாவோடது வந்து பார்த்திங்கன்னா எப்படின்னா ஃப்ரம் டூன்னு போடணும். இது நேற்றே நான் வந்து உங்களுக்கு 5 மார்க் செக்ஷனில் சொல்லிட்டேன். அதிலே பிடிஎஃப்பும் வச்சுருக்கேன், நீங்கள் அந்த வீடியோவை பாருங்கள், நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வைக்கிறேன், ஓகேவா. பயோடேட்டா இருக்கிறது கண்டிப்பாக இம்பார்ட்டன்ட் பார்த்துக்கோங்க. ஸ்பாட் தி எரர் இந்த பிடிஎஃப்பை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எல்லாமே வந்து லைன் பை லைன் என்னெல்லாம் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லி இன்ஸ்ட்ரக்ஷன் மாதிரி ஒரு 10 இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. 11, 12, 13, 14 இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் படிச்சிங்கனாலே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ அதை நீங்கள் எக்ஸாம்பிள்ஸாக பாருங்கள், உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். பாருங்கள் ஸ்பாட் தி எரர். ஸோ ஸ்பாட் தி எரர் ரொம்ப ஈஸி தான். சம்மர் ரைட்டிங் வந்து பார்த்திங்கன்னா ரஃப் டிராஃப்ட்டுக்கு 1 மார்க், டைட்டிலுக்கு 1 மார்க், ஃபேர் டிராஃப்ட்டுக்கு 3 மார்க். ஸோ அதை புரிஞ்சுக்கிட்டு சம்மர் ரைட்டிங் எழுதுங்க. ரஃப் காப்பிலையும் டைட்டில் கொடுங்க, ஃபேர் காப்பிலையும் டைட்டில் கொடுங்க. ரஃப் காப்பியை இப்படிந்து லெஃப்ட்லேருந்து ரைட்டை ஸ்ட்ரைக் அவுட் பண்ணுங்கள் சரிங்களா. அப்புறம் வந்துட்டு சிமேண்டிக் ஃபீல்டுனால் அந்த ஃபீல்டுக்கு தகுந்த மாதிரி அந்த ஆப்ஷன்ஸ் அவங்களே கொடுத்துருவாங்க. அந்த ஃபீல்டு என்னெல்லாம் வருங்கிறது எழுதணும்ல, அது கேட்க மாட்டாங்க, கேட்டால் பிரச்சனை இல்லை. ஸோ அந்த மாதிரி இங்கே எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அந்த மாதிரி இப்போ எது வெதர் வரும், எது ஸ்போர்ட்ஸுக்கு வரும், எந்த லைனுக்கு எந்த ஆன்சர், ஓகேவா. ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் நீங்கள் எழுதிருவீங்க, அவங்களே 10 கொடுத்துருவாங்க, ஆன்சர் நம்ம தான் எழுதணும். ஸோ அதிலே ஆன்சர்ஸ் இருக்கும், பார்த்து எழுத வேண்டியது தான். ஸோ சம்மர் ரைட்டிங் தப்பு பண்ணிடாதீங்க. கடைசியில் நேற்று நான் பேப்பரே காமிச்ச சம்மர் ரைட்டிங் எப்படி எழுதணும்னு. ஸோ சம்மர் ரைட்டிங் ரஃப் காப்பி, ஃபேர் காப்பி கரெக்டாக எழுதுங்க. நல்லா படிக்கிற குழந்தைங்க நோட் மேக்கிங்கும் சேர்த்து பாருங்கள். நோட் மேக்கிங் தனியாக கேட்டுற போகிறாங்க, மாட்டிக்குவீங்க. ஸோ எனிவே இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் நான் ஓவரால் எல்லாமே சொல்லிட்டேன். இந்த வீடியோவை பார்த்ததுனால உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். அண்ட் இந்த எரர் ஸ்பாட்டிங் கோல்டன் ரூல்ஸ் வந்து நேற்றே நான் கொடுத்துருந்தேன் 5 மார்க்கில் 7 to 5:35. தயவுசெய்து இந்த வீடியோ பார்க்கலாம் பாருங்கள். நேற்று ஒரே வீடியோ தான் அது போட்ட மதியம். அதை பார்த்திங்கனாலே உங்களுக்கு 7 to 5:35 ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ தயவுசெய்து இந்த விஷயங்கள் பார்த்துட்டு அண்ட் படிக்க ஆரம்பிச்சுங்க. தேங்க்யூ.